ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ஸ்டோர்கோல்டு மெஸ்எம்பி பார்ட் 4 தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து எஸ்பி ப்ரோ இருக்காது. நானும் எஸ்பி ப்ரோ வந்து ட்ரையல் சாம்பர் வந்து அவர் ஒன்று பார்த்தேன்னு சொன்னார் கைஸ், என் வீட்டு பக்கத்தில் இருக்க கேவில். ப்ரோ வாங்க ப்ரோ, நானும் போகிறேன் ப்ரோ, நீங்கள் வாங்கினாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேவுக்குள்ளே தான் ட்ரையல் சாம்பர் இருக்குன்னு சொன்னார். இந்த பக்கம் போகணும் போட கைஸ், அவர் தப்பாக எதுவும் போயிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பாதை போட்டுருக்காரு கைஸ். நான் அப்படியே அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி கைஸ், நான் உள்ளே போயிட்டு ட்ரையல் சாம்பர் கண்டுபிடிச்சோன்னு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் நாங்கள் முன்னாடியே போராடி ட்ரையல் சாம்பரை பார்த்துட்டோம் கைஸ். அவர் வழி தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில் வழி தெரியாமல் தேடிட்டு இருந்தோம் கைஸ். எப்படியோ கடைசியில் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருங்க, டக்குன்னு ஒரு அடிக்க வரானுங்க. ஐயோ க்ளோஸ் பண்ண ஐயோ வந்துட்டாங்க கைஸ். ஐயோ இவனுங்க வேறு ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க கைஸ். இந்த பாய்சனை போட்டு பாதி எழுத்த டக்குன்னு எழுத்த குறைச்சி விட்றானுங்க. போங்கடா அப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு, அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பாதி எழுத்த குறைச்சிட்டாங்க. வாங்க கீழே உடச்சி விட்ருவோம். ஐயோ கைஸ், எஸ்பி ப்ரோ செத்துட்டாரு. ஐயோ வந்த வேறதுக்கு செத்து போயிட்டாரு. பாவங்க கைஸ், அவர் டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டுருந்தாருன்னு நீங்கள் செத்து போயிட்டார். அதுக்குள்ளே ஏங்க வந்தவருக்கு எப்படியாவது அவர் லூட்டை காப்பாற்ற முடியுதான்னு பார்ப்போம். இருங்க இந்த இடத்துல இறங்கிட்டு இங்கே பாருங்க ஒரு கூட்டமே நிற்கிது. ஒரு ஆள் டக்குன்னு அடிச்சு கொள்ளுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் டைமண்ட் ஸ்டோர் ஒன்று என்சார்மெண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்பலாம் போடல, ஷார்ப்னஸ் 2 3 போட்டுருக்கேன் கைஸ். ஓகே இருங்க, அவங்க அடிச்சு ஃபுல்லாக கிளியர். இங்கே ஒன்று உடச்சு விட்ருவோம் கைஸ். பக்கத்தில் போயிட்டு ஃபுல்லாக அடிச்சிருவோம். இங்கே அவர் ஆர்மரை யாரோ போட்டு நிற்கிறான் போல் சொல்லிட்டு இருந்தார் விஷயில். நாங்கள் விஷயில் பேசிகிட்டு இருந்தோம். அதான் எங்கேயும் நான் சுற்றி பார்க்குறேன், எங்கேன்னு தெரில. சரி ஓகே, அவனை வரல விடுங்க, இவனை அடிப்போம். வரவனுங்க ஃபுல்லாக அடிச்சு முடிப்போம் ஃபஸ்ட்டு. வாங்கடா. ஐயோ காய்ஸ், 4 கட்டு தான் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இருங்க கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிறேன். இதை சாப்பிட்டுக்கலாம்டா, வெயிட் பண்ணுங்கடா. ஏப்பா சத்துத்துறடா. எவ்வளோ அடிக்குது காய்ஸ். இது சர்வர் வேறு ஆடில் இருக்குது காய்ஸ், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட்டு அடி பொழக்கிறானுங்க. சின்ன மேலே இருந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ அடிக்கிறானே. ஐயோ 2 ஆட்டு. செத்துறாப்பா. ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தான் வாங்கிக்கோ. நீங்கள் டைமண்ட் ஆர்மர் உடைய நிலைமையில் இருக்குது, புது ஆர்மர். சோயா உள்ளே போய்ட்டு பார்க்குறேன். சோயா கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதுக்கு அணிந்துருக்கோம்னா மேஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு மேஸ் கிடைக்குமான்னு தெரில. மேஸ் கிடைக்கலன்னா இங்கே இருக்க லூட் அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே கிளியர் பண்ணது மூலமாக எங்களுக்கு மொத்தம் ஒரு 6 கீ கிடச்சிச்சு கைஸ். இந்த கீயை தான் வந்து நாங்கள் போட்டு என்ன பண்ண போகிறோம், மேஸ் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பாதி தூக்கி போட்டு ப்ரோ கீ ஓப்பன் பண்ணுன்னு சொன்னார். சரி ஃபஸ்ட்டு கீ ஓப்பன் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு நானும் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ண வந்துட்டேன். ஸோ சரிங்க, அவர் பார்த்தீங்கன்னா வரட்டும், அவர் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வரட்டும், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கீ போடுறாரா என்னென்னு கேட்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில கைஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு தெரில, பார்ப்போம். நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா லக்கு, இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்ச லூட்டியாவது பத்திரமா சாகாமல் எடுத்துகிட்டு போகணும். இதில் ஆனால் கண்டிப்பாக நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன் கைஸ் பல தடவை. ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தோன்னா வந்தோடனே கிட்டத்தட்ட நான் 2 ஆட்டில் தப்பிச்சேன். அவனுக்கு ரொம்ப அடிக்கிறானுங்க. இந்த உங்கள் பேர் வேறு தெரியல எனக்கு, அந்த பாய்சன் ஸ்கெல்டன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போட்டுட்டேன், கீயை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறானுங்க, இது அச்சீவ்மெண்ட் அன்லாக் இருக்குது, அண்டர் லாக் அண்ட் கீ அப்படின்னு. பெருசாக அவனு கொடுக்கல கைஸ். ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது இது? ஹனி கைஸ், தேன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னடா செய்ய? ஓகே விடுங்க, நம்மளுக்கு அப்படியே வேறு ஏதாவது உள்ளே போய் கிடைக்குதான்னு பார்ப்போம். இருங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். இந்த பக்கம் இங்கே நம்ம போட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வேறு போட போகிறார் போல். இங்கே நம்ம ஒன்று போட்டு விட்ருவோமா? எங்க கேட்போம். ஓகே கைஸ், அவர் நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்லிட்டேன் இந்த இடத்துல. பிகாஸ் வந்து அவர் நம்ம அங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அவர் இங்கே போட்டுமேன்னு சொல்லிட்டு ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி விட்டாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா அவர் போடுறதுக்கு என்ன கிடைக்குது, அவருக்கு ஏதாவது லக் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது நல்ல ஐட்டமாக கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். போடுங்க ப்ரோ, டக்குன்னு போடுங்க ப்ரோ. டைம் எவ்வளோ நேரம் ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறது? அடப்பாங்க ப்ரோ, நான் போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஏதோ வழி போச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏதோ இறங்குற மாதிரி போச்சு. சரி இங்கே ஏதோ வழி இருக்குன்னு போனால் கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே வழி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இடம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், இங்கே ஃபுல்லாக ஸ்பானர்ஸ் இருக்குது. அப்போ நிறையா இருக்குது கைஸ். இது கொஞ்சம் பெருசாக இங்கே தான் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். அதே இந்த பக்கம் தான் போகணும். நான் உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். சரி கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தள்ளி விட்ருவேன் கைஸ். அவர் தள்ளி விட நான் முயற்சி பண்ணுவேன், ஆனால் வேறு ஒன்றும் ஸ்கெல்டன் அடிச்சு அவர் கீழே விழுந்துருவார். அவர் அடிச்சு ப்ரோ காப்பாற்றுன்னு கத்திட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏதாவது அடிக்க முடியுமான்னு புரிஞ்சு பார்த்தேன், ஆனால் சுத்தமாக எனக்கு எய்ம் வைக்க தெரில. சரி விட, நம்மளுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது இது? என்னப்பா அது? இருங்கப்பா, கீ போடுறதா? ஓகே இதில் ஏதாவது கீயை போட்டு எதாவது கிடைக்குதான்னு வைப்போம். ஏரோஸு போர்ஷனு வின்சார்ஜ் கொடுக்குறாங்க. அதை வச்சு நான் என்னடா செய்கிறது? வின்சார்ஜ் வச்சுட்டு மேஸும் இல்லை, அதை வச்சு என்னடா செய்ய போகிறேன்? ரெடி பண்ணுறீங்க? சரி நெக்ஸ்ட் எதாவது கிடைக்குதாங்க அந்த பக்கம் போக முடியே. இல்லையா ஃபஸ்ட் எனக்கு தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுறாங்க. இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது கைஸ். இந்த போய் தொலை
ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தாச்சு நாங்கள் 2 பேரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் பண்ண இருந்துச்சு கைஸ். சரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்கெல்டனோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் அடிக்கலான்னு முடிவு பண்ணோம். இங்கே என்னடானா ஆர்மர் ஃபுல் செட் ஆர்மர் குட்டி ஜாம்பி இத்தனை பேர் வந்து நிற்கிறானுங்க. எல்லாம் ஆர்மர் போட்டு வச்சுருக்கானுங்க. கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த பெரிய கூட அடிச்சிடலாம். அந்த குட்டி ஜாம்பி பேர் 2 பேர் வந்துட்டானுங்க ஒரே நேரத்தில். என்னால் சமாளிக்கவே முடியல. ஏன்டா அடி பண்ணுறீங்கன்னு சொல்லி பாய்ச்சனர் ஆகி போச்சு. ஸ்கெல்டன் வந்துட்டா. சரி தண்ணி ஊற்றிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா முடியல கைஸ், மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறலான்னு ட்ரை பண்ணுவேன். நான் ஏற முடியல என்னால். பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு அந்த கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குது சேர்றதுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட சாகிற நிலைமை போய் செத்துருவாங்க. கீழே வந்து செத்துருவாங்க கடைசியில். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படியோ திருப்பி என் ரூட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணி கீ எடுத்து இது போடுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நான் எஸ்பி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் டக்கு டக்குன்னு. இருங்க இவங்களாம் அடிச்சு முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரியல் ஃபைட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் போர்ஷனை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் மேஸ் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆமினஸ் ட்ரையல் கீன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கணும். அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மேஸ்க்கான அந்த ஹெவி கோர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதை குடிச்சிட்டோம். அவர் தான் குடிச்சாரு. அவங்க குடிச்சிட்டு நான் தாங்க குடித்தேன். சரி குடிச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டான். ப்ளூ கலர் ஸ்பான் ஆவானுங்க. இப்போ என்ன நடக்கும்னா அப்போ வந்து பவர்ஃபுல்லாக வருவானுங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ராப் மாதிரி செட்டப் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா டைமண்ட் அரமர்லாம் போட்டுட்டு வரான் ஜாம்பி. கொஞ்சம் வந்து ஆபத்து தான் கைஸ். நாங்கள் சேஃப்டியாக இருந்தால் அதனால தான் ட்ராப் பண்ணி ரெடி பண்ணுறோம் எல்லாத்தையுமே. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போர்ஷனை திருப்பி பிடிச்சேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே எதுவும் கிடைக்கல பெருசாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பி ப்ரோ வந்து போய் ஸ்பான் பண்ணி விடுங்க ப்ரோ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு நானும் அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டாங்க ஸ்பான் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் கைஸ். ஃபுல்லாக ஸ்பான் பண்ணிட்டு அடிச்சு கொள்ள வேண்டியதான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போட்ட கீ எதுவுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது கிடைக்கல கைஸ். அது பேர் ஏதோ ஒன்று கைஸ். இந்த மேஸ் கிடைக்கல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஜிஎஸ்கே ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னார். அவரையும் பார்த்தீங்கன்னா வர வச்சாச்சு கைஸ். அவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்தார். அவர் கையில் ஒரு கீ வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கீ வச்சுருக்காரு. தூக்கி போட்டுருந்தாரு கீயை. எங்களுக்கு கீயே கிடைக்காம இருந்துச்சாலும் அந்த மனுஷன் வந்து போட்டோன்னே கீ கொடுத்துட்டானுங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்தாங்க ப்ரோ கீனாரு. எஸ்பி ப்ரோ இந்த கீ தான் ப்ரோன்னு கத்திட்டு வாங்க ப்ரோ போய் எதாவது போட்டு மேஸ் கிடைக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போனோம். நானும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குவோம் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்போ தான் நானும் பண்ண முடியும் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ஆமினஸ் ட்ரையல் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல போடணுமா இன்னும் ஓப்பன் ஆக முடியுது. பைஸ் இது இந்த இடத்துல போடக்கூடாது போல. இருங்க தப்பாக போட்டுட்ருக்கேன். அவங்களும் அப்படி தான் அங்கே தான் போய் போட பார்த்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தப்பு கைஸ். அந்த இடத்துல போடக்கூடாது. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் புது அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் கைஸ் ரீவால்ட்டிங்காக ஏதோ வந்துச்சு. சூப்பர் கைஸ். நம்மளுக்கு எதோ கிடைக்க போகுது. என்ன கிடைச்சிருக்கு டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி கைஸ் நம்மளுக்கு எதுவும் லக் இல்லை. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வீக் ஒரு கிடைக்கவில்லை. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு என்ன கிடைக்கிது ப்ரோ? என்ன ப்ரோ ஒட்டி பண்ணிட்டீங்க ஒன்றுமே என்ன கிடச்சுன்னு தெரில ப்ரோ. சரி ஓகே கைஸ் அவருக்கு என்ன கிடச்சி தெரியல. இங்கே ஏதாவது போட முடியுமான்னு பார்த்தா இங்கேயும் போட முடியல. சூப்பர் போங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிருக்கு. சரி விட்டு டைமண்டுக்கு பஞ்சமாக தான் இருக்குது நம்மகிட்ட கொஞ்சம். நம்ம டைமண்ட் கிடச்சதும் கொஞ்சம் விஷயத்தில் நல்லது தான் கைஸ். அப்புறம் வந்து இங்கேயும் செக் பண்ணேன் இங்கேயும் போட முடியல. அப்புறம் எஸ்பி ப்ரோ வந்து என்ன ப்ரோ கிடச்சிச்சு காமி ப்ரோனாரு. இந்த எம்ராய்டு டைமண்ட் தான் ப்ரோ கிடச்சிச்சு. அவர்கிட்ட காமிச்சிச்சு ஒரு ஆக்ஸ் கிடச்சிச்சு சரின்னு தூக்கி போட்டேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வால்ட்டை ஓப்பன் பண்ண வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயும் மேஸ் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணேன். எஸ்பி ப்ரோவும் ட்ரை பண்ணார். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில கைஸ். கிடைக்கவே மாட்டேன்ருச்சு ப்ரோ. அவர் கீ கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போடுவேன் பாருங்கள் என்ன கொடுத்து வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள் கைஸ். ஒரு டெம்ப்ளேட்டு அப்புறம் வின்பஸ்ட்டு ஏரோஸு எம்ராய்டு பேக்கை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போடுவாங்க. இதுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது எடுத்துகிட்டு போடான்னு கொடுத்துட்டானுங்க. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது இது பண்ணுறோம். அப்படியே ஃபுல்லாக பண்ணுறோம் கைஸ். இன்றைக்கி எப்போ தான் கிடைக்கும் நம்மளுக்கு பார்க்குறோம். கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ் நம்ம. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து அது பேரான இந்த கீ போட்டு ஓப்பன் பண்ணாங்க ஆமினஸ் ட்ரையல் கீ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியலன்னு நாங்கள் இந்த இடத்துல கீ ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. எஸ்பி ப்ரோக்கு கிடைக்கல.
ஆனால் இங்கே ஒரு லக்கியஸ்ட்டு இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்கே ப்ரோ தான். அவர் போட்டதில் பார்த்தீங்கன்னா எவிக்கு ஒரு டக்குன்னு வந்துருச்சு கைஸ். அவர் இப்போ தான் வந்தார், வந்தோன்னே போட்டோன்னு கிடச்சிச்சு கைஸ். கைஸ் நான் மேஷன் கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். மறக்காம இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ். எஸ்பி ப்ரோக்கும் ஜிஎஸ்கே ப்ரோக்கும் தேங்க்ஸ்.